ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தித்திக்கும் தீஞ்சுவையே அத்தியாயம் 1. என்ன சிவா, நான் எவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற என்ற மீராவை நிதானமாக திரும்பி பார்த்தான் சிவா. மீரா, நான் என்ன பேசணும்னு நீ எதிர்பார்க்குற? நான் தான் ஆல்ரெடி நிறைய வாட்டி உன்கிட்ட சொல்லிட்டேனே, உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லைன்னு. நீ தான் அம்மா கிட்ட அடம் பிடிச்சு நிச்சயம் வரைக்கும் கொண்டு வந்துட்ட. ஏன் சிவா இப்படி பேசுகிற? உனக்கும் என்னை பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மைதான். மீன்வெளிகளும் நிலவு போன்ற பால்வண்ண முகமும் கொண்ட அழகியை பிடிக்காமல் போனால்தான் ஆச்சரியம். சிறுவயது தோழியான மீராவை அவனுக்குமே நிரம்ப பிடிக்கும். ஆனால் அதை காதலாக ஏற்றுக்கொள்ள மட்டும் அவன் மனம் மறுக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த கசப்பான அனுபவங்கள் மட்டுமே இல்லாமல் இருந்திருந்தால் அவனுமே மீராவுடன் வாழ தயாராகவே இருந்திருப்பான். தனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்று பலமுறை கூறிய பின்னரும் தான் வேண்டும் என்று சொல்லி அடம்பிடிப்பவளை என்ன செய்வதென்று சிவாவிற்கு தெரியவில்லை. காதலிப்பது ஒரு சுகம் என்றால் காதலிக்கப்படுவதும் ஒரு சுகம்தானே. ஏனோ அந்த மூடன் அதை அறியாமல் போனான். ஏன் சிவா, உன் லைஃப்பில் நடந்ததை இன்னும் உன்னால் மறக்க முடியலையா? மீரா, நான் அதை எப்படியெல்லாம் மறப்பேன்னு நீ நினைக்கிற? யூ டோன்ட் வெரி சிவா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, எல்லாத்தையும் நான் உன்னை மறக்க வைக்கிறேன் என்று சொல்லிய மீராவையே மெல்லிய புன்னகையுடன் திரும்பி பார்த்தான். வேற வழி, உன்கிட்ட நான் மாட்டியே ஆகணும்னு விதி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும் என்று கேட்ட சிவாவை நன்றாக முறைத்து வைத்தாள். அவளை பார்த்து சிரித்தவன், ஓகே மீரா, நம்ம ரொம்ப நேரமாச்சுன்னு நினைக்கிறேன், கிளம்பலாமா என்று கேட்டான். நாம் இந்த ஹோட்டலுக்கு இன்னும் முழுசாக 1 hour கூட ஆகலை, அதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன் ப்ளீஸ் மீரா, எனக்கு ஒரு பிஸ்னஸ் மீட் இருக்குது, நான் போயே ஆகணும். ரொம்ப தண்டம் பண்ணுற, நீ மட்டும்தான் கம்பெனி ரன் பண்ணுற மாதிரி சீன் போடுற. நான் கூட தான் என் அப்பாவோட கம்பெனியில் இப்போ ஃபுல் சார்ஜ் எடுத்திருக்கேன். நான் என்ன உன்ன மாதிரியா செய்கிறேன்? அம்மா தாயே, என்னை மன்னிச்சிரு, நான் சொன்னது தப்பு தான், அதுக்காக என்ன வருத்தெடுக்காத. இப்போ நீ வந்தேன்னா உன்னையும் உன் கம்பெனியில் ட்ராப் பண்ணிவிட்டு நானும் கிளம்புவேன். சரி இரு, வரேன் என்று ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அவளை இறக்கி விட்டவன் அவனது ஆஃபீஸுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்ப இரவே ஆகியிருந்தது. சிவா 30 வயது இளைஞன். அவனது தந்தை அவனது 20வது வயதிலேயே மாரடைப்பில் இறந்துவிட அந்த சிறு வயதிலேயே தன் மீது விழுந்த பொறுப்பு சுமைகளை தனி ஆளாய் சுமப்பவன். அவர்களின் பரம்பரை தொழிலை இன்னும் விரிவுபடுத்தி தனி திறமையுடன் நடத்தி வருபவன். அவனை கண்டாலே அவனது தொழிலெதிரிகள் 2 அடி பின்னால் தள்ளி நிற்பர். அந்த மோட்டார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் கம்பெனியை தவிர்த்து காலேஜ், ஹாஸ்பிட்டல், ஹோட்டல் என பல துறைகளில் தனது தொழிலை விரிவுபடுத்தியிருந்தான். அவனது அம்மா பார்வதி அவனிடம் அக்கறை காட்டும் ஒரே ஜீவன். அவரை தவிர்த்து அவன் வீட்டில் அவனது அக்கா ரோஷினியும் அவள் கணவன் முரளியும் இருக்கின்றனர். திருமணம் செய்து அவர்களை தன்னுடனேயே வைத்து கொள்ள விருப்பப்பட்ட அப்பாவிற்காக அவர்களை தனது வீட்டில் தங்க அனுமதித்திருக்கிறான். மற்றபடி அவர்களின் மீது சிவாவிற்கு அவ்வளவாக நன்மதிப்பு கிடையாது. மீரா சிவாவின் அப்பா ரங்கராஜனின் நண்பன் ஸ்ரீனிவாசனின் ஒரே ஒரு அருந்தவ புதல்வி. அவள் வெளிநாட்டிற்கு சென்று தொழில் பயிற்சிற்கான படிப்பு முடித்தவள். சிவாவின் மீது சிறுவயது முதலே எல்லையில்லா காதலை வைத்திருப்பவள். ஆனால் சிவாவிற்குத்தான் அவளிடம் நட்பை தாண்டி காதல் என்ற உணர்வு வரவில்லை. என்றாலும் அவனது அம்மாவின் வற்புறுத்தலுக்காக இந்த திருமணத்திற்கு சம்மதித்திருக்கிறான். அன்று இரவு மிகவும் லேட்டாக வீடு வந்தவனை அவனது அம்மா பார்வதி கத்தத் தொடங்கினார். இதுதான் வீட்டுக்கு வர டைமா? ஏண்டா எல்லாரும் உன்ன மாதிரி தினமும் ஆஃபீஸையே கட்டிட்டு அலறாங்க? நானும் வயசானவ தானே, எவ்வளோ நேரம் தாண்டா நானும் முழிச்சிட்டு இருப்பேன்? அம்மா, உங்களை யார் முழிச்சிட்டு இருக்க சொன்னா? நீங்கள் போய் தூங்க வேண்டியது தானே. நான் என்ன சின்ன பையனாம்மா? நானே சாப்பிட்டுக்க மாட்டேனா? நல்லா கிளிப்பேன், 2 இட்லியை மட்டும் உள்ளே தள்ளிட்டு எழுந்து ஓடிடுவேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நான் இருந்தாலாவது எதையாவது சொல்லி இன்னும் சாப்பிட வைப்பேன். ஆனால் இதெல்லாம் உன் கல்யாணம் வரைக்கும் தாண்டா, அதுக்கப்புறம் நீயாச்சு மீராவாச்சு, அதில் நான் தலையிட மாட்டேன் என்று அவர் சொல்லவும் அவன் முகம் வாடி போனது. பேசாமல் அவருக்காக 4 இட்லிகளை கொறித்தவன் அவன் அறைக்கு வந்து படுக்கையில் விழுந்தான். எவ்வளவு முயன்றும் அவனால் பழசையெல்லாம் நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை. முற்று முழுதாய் 5 வருடங்கள் கரைந்துவிட்டது. ஆனால் அவளின் நினைவுகள் மட்டும் தன்னில் அழியா ஓவியமாய் பதிந்து போனதை நித்தமும் உணர்ந்து கொண்டிருக்கிறான். பேசும் அவள் கண்களும் தேன் கொண்ட விழிகளும் பால்வண்ணம் கொண்ட அவள் மேனியும் சாகும் தருவாயிலும் அவனுக்கு மறக்காது. அவள் புதைந்து முத்தெடுத்த நினைவுகள் எல்லாம் தினமும் அவனை கொஞ்சம் கொஞ்சமாய் கொன்று கொண்டிருக்கிறது. அவளுடன் ஒரு முழுமையான வாழ்வை வாழ்ந்திருந்தால் அவன் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பான். ஆனால் அவளோடு வாழ்ந்த அந்த ஒரு கால வாழ்க்கை அவனது உணர்வுகளுடன் தினமும் போராட்டம் நடத்துகிறது. அவள் வேண்டுமென்ற தாபம் அனுதினமும் அதிகரிக்கிறதே தவிர ஒரு நாளும் குறையவில்லை. அவள் ஏன் பொய்த்து போனாள் என்ற கேள்வியை அவனுள் கேட்காத நாளில்லை.
வேறு எந்த பெண்ணிடமும் தோன்றாத காதலும் காமமும் அவளிடம் மட்டுமே தோன்றி அவள் பொய்த்து போனதை அவனால் ஏற்கவே முடியவில்லை. மறக்க வேண்டும், எல்லாவற்றையும் மறந்தே தீர வேண்டும் என்று உறுதி பூண்டவனின் உள்ளம் சிறிது நேரத்திலேயே நீர்த்து போனது. சிறிது கூட தகுதியே இல்லாத ஒருத்திக்காக தான் ஏங்குவது அவனுக்கே அவமானமாகப்பட்டது. இருந்தும் அவன் நினைவு முழுவதும் அவளே ஆட்சி செய்தாள். அந்த தாக்கத்தை தாங்க முடியாதவனாக எழுந்தவன் பாத்ரூமிற்கு சென்று ஹாட் வாட்டரின் அடியே நின்றான். உடல் களைத்து போகும் வரை அங்கேயே நின்றவன் அதன் பிறகு வந்து தூங்கத் தொடங்க உறக்கம் அவனை சுகமாய் தழுவியது. அடுத்த நாள் காலையில் எழுந்து குளித்து தயாராகி ஆஃபீஸிற்கு சென்றான். அங்கு வந்த மீராவின் அப்பா ஸ்ரீனிவாசன் இன்னும் 1 மாதத்தில் நடக்க இருக்கும் அவர்களின் நிச்சயதார்த்த விழாவில் ஏற்பாடுகளை பற்றி அவனிடம் பேசினார். அவர்களின் நிச்சய விழாவே மிக பிரம்மாண்டமாய் நடக்க இருந்தது. சிவாவிற்கு இதில் விருப்பம் இல்லாவிட்டாலும் தனது அம்மாவின் வற்புறுத்தலுக்காக சம்மதித்திருக்கிறான். சிறிது நேரம் பேசிவிட்டு அவர் கிளம்பிவிட்டார். ஆஃபீஸ் டைம் முடிந்து அனைத்து ஸ்டாஃப்களும் கிளம்பிவிட மணி 6 இருக்கும். சிவா ஏதோ ஃபைல்ஸை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது தயங்கியபடி அறையில் உள்ளே எட்டி பார்த்த வாட்ச்மேன் சார் என்று கூப்பிட்டான். என்ன என்று கேட்டவனிடம் அந்த வாட்ச்மேன், சார் உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு என்றான். என்ன பொண்ணா? ஏதாவது சேல்ஸ் கேலாக இருக்கும் என்று நினைத்தவன், யாராயிருந்தாலும் அப்பாயின்மெண்ட் இருந்தால் மட்டும் உள்ள விடுங்க என்று விட்டு மீண்டும் ஃபைலில் மூழ்கினான். அப்பொழுதும் அந்த வாட்ச்மேன் போகாமல் இருக்கவும், என்ன நான் சொன்னது உங்கள் காதில் விழலையா என்று சீறினான். இல்லை சார், அந்த பொண்ணு உங்களை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணான் சார் என்று வாட்ச்மேன் சொல்ல சிறிது நேரம் யோசித்தவன் சிசிடிவி கேமராவின் வழியே அந்த பெண்ணை பார்த்தான். பார்த்தவன் சில நொடிகள் அதிர்ந்து போய் சிலையாய் அமர்ந்திருந்தான். அவன் சத்தியமாய் அவளை அங்கு எதிர்பார்த்திருக்கவில்லை. சார், அந்த பொண்ணை உள்ள அனுப்பட்டுமா என்று மீண்டும் வாட்ச்மேன் கேட்ட பின்னரே உயிர் வந்தவனாக வர சொல்லுங்க என்றான். சிறிது நேரத்தில் உள்ளே வந்தவளை அவனுடைய எக்ஸ்ரே கண்களால் துளைத்தெடுத்தான். எதுக்கு நீங்க வந்த என்று அவனிடம் சீறினான். பரவாயில்லையே, என்ன கூட ஞாபகம் வச்சிருக்கலா என்றவள் நிதானமாக வந்து சேரில் அமர்ந்தாள். அவனுக்கு கோபம் தலைக்கேற, நான் என்ன கேட்டேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல வெளியே போ என்று கடுமை தொனிக்க கூறினான். ஆனால் அவன் கோபத்தையெல்லாம் அவள் சிறிதும் சட்டை செய்யவில்லை. அமைதியாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். கோபத்துடன் ஒரு பார்வை பார்த்தாலே ஓவென்று அழும் பிள்ளை பூச்சி அவள். எங்கிருந்து இவளுக்கு இத்தனை தைரியம் வந்திருக்கும் என யோசித்தவன் சிறிது தனது கோபத்தை குறைத்து, எதுக்கு இங்கே வந்திருக்க என்று நிதானமாக கேட்டான். ஷப்பா, எவ்வளவு காலம் ஆனாலும் உங்கள் கோபத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்களா? எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிற? இப்போ எதுக்கு நீ இங்கே வந்தன்னு சொல்ல போறியா இல்லையா? வெயிட், எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க, சொல்கிறேன் என்று அவளை முறைக்க தொடங்கினான். ஆமாம், உங்களுக்கு கல்யாணமாமே கேள்விப்பட்டேன். ஆமாம், ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? ஏன் கூடாது, தாராளமாக பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களோட முதல் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது இன்னொரு கல்யாணம் பண்ணுறது க்ரைம்னு உங்களுக்கு தெரியாதா? நீ என்னை ஏமாற்றி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதை கல்யாணமாகவே நான் கன்சிடர் பண்ணலை. நமக்கு நடந்ததெல்லாம் ஒரு கல்யாணமா? அதுக்கு முதல்ல என்ன சாட்சி இருக்குது? சாட்சியே இல்லைன்னு நீங்களாவே முடிவு பண்ணிட்டீங்களா? அதிர்ச்சியில் அவளை நிமிர்ந்து பார்த்தவன், என்னடி சாட்சி வச்சிருக்க என்று கேட்டான். ஃபஸ்ட்டு என்ன டீனு கூப்பிட்றத நிறுத்துங்க. கால் மீ யமுனா. பார்வையாலேயே அவளை எரித்தவன், ஓகே யமுனா, என்ன சாட்சி வச்சிருக்கன்னு சொல்லு. அதையே நான் உங்ககிட்ட சொல்லணும்? சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இப்போ எனக்கு நடக்க இருக்க கல்யாணத்தை நிறுத்த தானே வந்திருக்க? சாச்சா, என்ன பாஸ் நீங்கள்? உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா உனக்கு என்ன தான் வேணும்? எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஏன் வழியில் போயிடுவேன். பணமா? அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. சரி, அப்படின்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டி வரும். நீ சொல்லாட்டியும் அவளுக்கு எல்லாமே தெரியும். அவ்வளவு நல்லவரா நீங்கள்? சரிங்க, அப்படின்னா நான் கோர்ட்டுக்கு போகிறேன். கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்கள் ஒய்ஃப் தானே. ஸோ உங்கள் சொத்தில் எனக்கும் பங்கு இருக்குல்ல, அதை வாங்கிக்கிறேன். இப்போ கிளம்பட்டுமா என்று கேட்டாள். இரு, நீ என்ன சாட்சி வச்சுருக்கான்னு இன்னும் சொல்லவே இல்லையே. எதுக்கு சொல்லணும்? அதையும் நீங்கள் கழிச்சு விடுறதுக்கா? உங்கள் கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விதமாக நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் கேட்குற பணத்தை எனக்கு கொடுத்துருங்க என்று அவள் உறுதியாய் பேசவும் அவன் அமைதியாய் அவளை பார்த்து முறைத்து கொண்டிருந்தான். நீங்கள் என்னை பார்க்குறத பார்த்தா யோசிக்கிற மாதிரி இருக்கே. யோசிங்க, நல்லா யோசிங்க. டேக் யுவர் ஓன் டைம். நாளைக்கும் இதே டைமில் உங்கள் பார்க்க வரேன்.
அப்போ உங்கள் முடிவை சொன்னால் போதும். இப்போ நான் வரட்டுமா என்று அவனை முறைத்தபடியே திரும்பி சென்றாள். சிவாவோ அவள் மிரட்டலில் விக்கித்து நின்றிருந்தான். அந்த ஆஃபீஸை விட்டு வெளியில் வந்த யமுனா யாருக்கோ ஃபோன் செய்தாள். பிளான் சக்ஸஸா என்று அந்த பக்கம் இருந்து குரல் வர, நல்லா மிரட்டிட்டு வந்திருக்கேன், பார்க்கலாம் என்றபடியே ஃபோனை வைத்தவள் ஒரு ஆட்டோவை பிடித்து கிளம்பினாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்ல குட்டீஸ். பாய்.